ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் நான் உங்களை தொந்தரவு பண்ண நினைக்கிறேன். நீங்கள் திருப்தியாக நிம்மதியாக சாப்பிட்டு போங்க. உங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு. கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், தொடர்ந்து வாங்க. இதுக்காகவாது இந்தியாவுக்கு அடிக்கடி வாங்க. கண்டிப்பாக நல்லா நல்லா சாப்பிடுங்க. பார்க்கலாம். ரொம்ப நன்றியா. கொடுவா மீன் நீங்களே பார்த்தீங்க எம்மா பெரிய மீனாக இருந்துச்சுன்னு. அதை அழகாக பொரிச்சு சாப்பிட்டாச்சு. நான் போதுமையா மீன் இவ்வளோ சாப்பிட்டதே போதும் விட்டுருங்கன்னு சொன்னேன். இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. கட்டுமர சிக்கன் ஃப்ரை, அதாவது கட்டுமர சிக்கன் கோழி இறைச்சி வந்து பொரிக்கிறதுல இவங்க ஒரு சிறப்பாக பொரிக்கிறாங்களாம். சும்மாவே கோழி இறைச்சினா விட மாட்டோம். இது இவரே எனக்கு சமைச்சாருங்க பாருங்க. அவரே சமைச்சாருன்னு தன்னோட கையால் சமைச்சாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆடுன வாயும் ஆடுன காலம் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க திரும்ப நம்ம ஊருக்காரங்க. அந்த மாதிரி அந்த தொழில் மேலே உள்ள அந்த ஒரு பற்று இல்லை. நீங்கள் எப்படி வீட்டிலலாம் சமைப்பீங்களா? வீட்டில் சும்மா இருந்தாலே உள்ள போயிருவீங்க, கட்டாயம் சமைங்க. அதுதான் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு கட்டுமரத்தில். இங்கே 10 மணிக்கு வந்தாலுமே உங்கள் கையால் சாப்பிடலாம். இதுக்கு நான் ஹெல்ப்பாக இருப்பேன். இது முக்கியமாக குறிப்பு பண்ணிக்கோங்க. காலைல 10 மணிக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா இவர் கையால் சமைச்சு ஒரு உணவகத்தோட நிறுவனர் கையாலே சமைச்சு சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் இப்போ அனுபவிக்க போகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கலாங்கிறீங்களா? கோழி அரிசி என்ன பண்ண போறீங்க? பொரிக்க போகிறோம். எப்படி பொரிக்குங்கிறத விஷயம். ஃப்ரைடு சிக்கன் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸான சிக்கன். இது சுத்தப்படுத்திய கோழி அரிசியை துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதையே மசாலா போட்டு கலக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன சேர்த்தாங்கன்னு. ஊற வச்சு இது ஒரு 15 நிமிஷம். இதுவுமே உடனேலாம் சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிடும்போது நல்ல ருசியாக சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த ஊற வைக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னோம். சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கோழி அரிசி வந்து பொரிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதோட சரி. ஆனால் முந்திரி பருப்புங்கிறது ஒரு முக்கியமாக எனக்கு வந்து புதுசாக நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. முந்திரி பருப்பு சுவை கூட்டுறதுக்காக. ஆமாம், எப்படினுடைய இந்த கோழியினுடைய ஸ்பெஷலே முந்திரி பருப்பு போட்டு பண்ணுறது. எப்படி சுவையாச்சுன்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம். அது ஒரு விஷயம். ஒரு 15 நிமிஷம் விட்டுறணும். 10லேருந்து 15 நிமிஷம். கட்டுமரம் ஃப்ரைட் சிக்கன், அதாவது கோழி அரிசியை வந்து இவங்களோட அந்த ஒரு பாணியில் எப்படி பொரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து மசாலா கலவை எல்லாம் தடவி முந்திரி பருப்பு முக்கியமாக போட்டிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். அதான் இதோட சிறப்புல முந்திரி பருப்பு. இது இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இந்த உணவகத்தோட நிறுவனரே இது எனக்காக பண்ணி தர்றாரு. அதான் பெரிய விஷயம். அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு அந்த செஞ்சு வச்ச அந்த கலவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கும்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் தயாராகிட்டேன். பொரிக்கிறதுக்கு பின்னாடி என்ன அப்படி கடற்கடன்னு சத்தம் கேட்டுட்டு அப்படி வந்தீங்கன்னா பொரிக்கிறத பார்த்துடலாம். சுட்டலாமா? போடலாம். எண்ணெய் குளியல் எடுக்க போறாங்க அவங்க. என் கையில் இருக்குது சுட்ட அப்படி இருக்கு பாருங்க. கட்டுமரம் ஃப்ரைட் சிக்கன். கோழி பொரிக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தாங்க, எல்லா இடத்துலையும் பொரிக்கிறாங்க. ஆனால் நம்ம அதில் என்ன சேர்க்குறோம்? வெறுமன கோழி அரிசி பொரிச்சா வந்து சுவையாக இருக்காது. அதுக்கு மேலே தடவுற அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து சூட்சமே இருக்குது. அது நம்ம ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா, மதுரை தாண்டி போனீங்கன்னா அப்படி செட்டிநாடு ஒரு விதத்தில் பொரிப்பாங்க. அண்ணனும் அந்த மாதிரி தான் பொரிச்சுக்கான்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சூடாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வைக்கணுமா? இது அழகுப்படுத்துவீங்கல்ல? ஆரம்பத்தில் பார்த்தீங்க இந்த மலேசியாக்காரர் வந்து நல்லா மீன் சாப்பிட்டு இருக்கும்போது தான் என்ன வெறுமனை உட்கார வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம கொஞ்சம் பேசுவோமா? வாங்க. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இப்படி கோழி அரிசி சாப்பிடும்போது முன்ன கூட வந்து இந்த கேரட்டு வெங்காயம்லாம் சாப்பிடணும். ரொம்ப
ரொம்ப நன்றி. என்னோட அடிமனசுல வந்து சொல்றேன். ஏன்னா சாதாரணமா வந்து அன்னமிட்ட கையை மறக்கக்கூடாது, நம்ம தமிழர் பண்பாடு சொல்லுவாங்க. எனக்கு உங்க கையால இன்னைக்கு சமைச்சு கொடுத்தீங்க. நான் வந்து என்னோட என்னோட இந்த மக்கள் தொலைக்காட்சி இதுல வந்து நான் இந்த ரசிக்க பண்ண என்னோட இந்த ஒரு குறுகிய இதுல இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனரே வந்து எனக்கு நான் சமைச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு முன் வந்தது கிடையாது. என்ன ரொம்ப தொட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க மக்கள் தொலைக்காட்சி நேயர்களும் உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு தருவாங்கன்னு நான் நம்புறேன். அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, இப்போ இது அசைவத்திலையும் மட்டும் இல்லை, சைவத்திலையும் நாங்கள் நம்பர் 1 இருக்கோம்னு ஆசைப்படுறோம். அந்த அளவுக்கு தரமான உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு முறை குடும்பத்தோடு வாங்க, குழந்தைகளோடு வாங்க, வந்து சந்தோஷமாக உணவை சாப்பிடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. எப்படியெல்லாம் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வர்றதுக்கு உங்களோட மேலான ஆலோசனைகளை சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக எடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு மிகுந்த நன்றி. நேயர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் மிகுந்த நன்றி. இந்த கட்டுமரம் வந்து இன்னும் பல மடங்கு ஆழ்கடல் பக்கத்துல போய் நின்று அப்படி ஜம்முன்னு நிக்கிறத நான் பார்ப்பேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எங்க கூட இன்னைக்கு வந்து உங்க நேரத்தை வந்து செலவு பண்ணுங்க. நம்மளோட இந்த ரசிக்க பயணத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாதாரணமா நம்ம வந்து போயிட்டு ஒரு உணவகத்துல உணவை மட்டும் பார்த்துட்டு வர மாட்டோம். அங்க வேற என்ன சிறப்பு இருக்கு, அவங்க கட்டமைப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி உணவெல்லாம் பரிமாறுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அந்த வகையில இந்த பயணத்துல இந்த ஒரு உணவகம் கட்டுமரம் என்ன ரொம்பவே வந்து நான் வந்து ரொம்பவே நினைவு கூறதுக்கு ஆசைப்படுறேங்க. ஏன்னா ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள்லாம் ஆச்சு. அதிலே வந்து ரொம்ப தொட்டுட்டாங்க. அவ்வளோ அழகான உணவும் சரி, அது பரிமாறின விதம், சமைச்சதா இருந்தாலும் சரி, ருசி முக்கியமா நம்ம ஊர்ல மதுரையில செட்டிநாடு பக்கம்லாம் சமைக்கிற அந்த ஒரு வீட்டு சமையலோட ருசி அவ்வளோ ஒரு ரம்மியமான ருசி. கண்டிப்பா நீங்க இங்க வந்தாதான் உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியும். நான் வேற எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஒரு புதுமையான வகையில அவங்க உணவு கொடுக்குறாங்க. வெறும் உணவு சாப்பிட்டு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசுல தங்குற மாதிரி சில மணித்துளிகளை நீங்க செலவு பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான புதுமையான உணவகத்துல இருந்து நான் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ரூஃபி. மக்கள் வணக்கம்.